அடுத்தது வந்து என்னது கொஷின் நம்பர் 12. ஸ்மால் பாக்ஸ் வேக்சின் வாஸ் இன்வென்டட் பை யார்? எட்வர்ட் ஜென்னர் தான் என்ன பண்ணியிருக்காரு, ஸ்மால் பாக்ஸ் வேக்சின் வந்து கொடுத்துருக்காரு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த மற்றவங்களாம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு வேகமாக பார்க்க போகிறோம். லூயிஸ் பாஸ்டர் பேர்லேயே தெரியும், எல்லாம் இருக்கா, அப்போ அவர் லிக்விட் மீடியா. பாஸ்டர் இருக்கா, ஸோ பாஸ்டரைசேஷன். பாஸ்டர் இன்ஸ்டியூட் பாரிஸில். ஓகே, இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மைக்ரோபயாலஜி வந்து பாஸ்டர் தான். ஓகே, லிக்விட் மீடியா எல்ஃபேட். ஃபாதர் காரா, இவர் க்ளூ வந்து ஃபாதர் கார். ஓகேவா? லூயிஸ் பாஸ்டர் வந்து ஃபாதர் கார். எஃப் ஃபார் ஃபெர்மெண்டேஷன், ஏ ஃபார் ஆட்டோக்ளேவ், டி ஃபார் தியரி ஆஃப் எபியோஜெனசிஸ், ஜெர்ம் செல் தியரி, எல்லாமே தியரி. அப்புறம் வேக்சின்ஸ் வந்து இந்த காருக்கான வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காரு, அதுதான் முக்கியம். கார் ஆர்கானிசம், அதாவது காலரா ஆந்த்ராக்ஸ்லாம் கண்டுபிடிச்சது வந்து கோச். ஓகேவா? அவர் வந்து நம்ம கோச் இருந்தால் க்ளூ வச்சு படிக்க போகிறோம். ஓகே, ஸோ கோச். இப்போ இவர் வேக்சின் கண்டுபிடிச்சிருக்கிறது லூயிஸ் பாஸ்டர். ஓகே, இப்போ கோச் வந்து ஒரு கோச் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கோச் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஆக்சுவலி ஒரு மெடிக்கல் மைக்ரோபயாலஜின்னு நினைக்கிறேன். மாடர்னா மெடிக்கலா இங்கே கொடுத்துருக்காங்களே, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மைக்ரோ, இது ஒரு கன்ஃபியூஷன். யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து போட்டுக்கலாம். கோச்சுக்கு வந்து கோச் பெசிலை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், கோச் பெசிலைனா டிபி. ஓகேவா? டிபிலேருந்து நீங்கள் ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன் சொல்லணும், ஏபிசி. ஓகேவா? இவர் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காரு, ஆந்த்ராக்ஸ் பாக்டீரியா கண்டுபிடிச்சிருக்காரு, டிபி கண்டுபிடிச்சிருக்காரு, சி வந்து காலரா. இது 3 பாக்டீரியாவும் இவர் தான் கண்டுபிடிச்சாரு. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து சாலிடான ஃபவுண்டேஷன்றனால சாலிட் மீடியா கண்டுபிடிச்சிருக்காரு. லிக்விட் மீடியா பாஸ்டர்னா சாலிட் மீடியா கோச் கண்டுபிடிச்சாரு. ஸோ கோச்சோட வைஃபை நீங்கள் என்னன்னு சொல்வீங்க, அண்ணின்னு சொல்வீங்க. ஸோ அனிலின் டை கலர் இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அண்ணியோட கண்ணிலேருந்து கண் கலங்காமல் பார்த்துக்கணும். ஸோ கண் கலங்காமல் பார்த்துக்கிறது வந்து ஹேங்கிங் ட்ராப், மொட்டிலிட்டி ட்ராப் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ அந்த மொட்டிலிட்டி டெஸ்ட் வந்து இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேவா? ஸோ கோச் பாஸ்டேட் பற்றி நம்மளுக்கு தெரியும், 4 பழசு 1 புதுசு. இது எப்போ பார்த்தாலும் அதிலே இருக்கணும், கூடவே இருக்கணும், ஐசோலேட் பண்ண முடியணும், அனிமல்ஸில் வச்சாலும் வரணும், திரும்பவும் எடுத்து அனிமல்ஸ்லேருந்து நம்ம எடுக்க முடியணும். ஓகேவா? கூடவே சுற்றணும், தனியாகவும் பிரிக்கணும், தனியாக பிரித்தா அனிமலில் போடணும், அனிமல்லேருந்து இன்னொரு தடவை நம்மளால் பிரிக்க முடியணும். அதே மாதிரி இப்போ புதுசாக என்னென்னா ஆன்டிஜன் ஆன்டிபாடி, இந்த ஆன்டிஜன் உள்ளே இருந்தால் ஆன்டிபாடி உள்ளே இருக்கணும், அதான் புதுசு. எக்ஸப்ஷன் வந்து இவங்க வீட்டில் வந்து சிலிண்டர் இல்லை. ஓகேவா? கோச்சோட வீட்டில் அவங்க அண்ணி அவங்க 2 பேத்துக்கு சிலிண்டர் இல்லை, எல்பிஜி. ஸோ எல் வந்து இல்லை. எல் வந்து என்னது, மைக்கோபாக்டீரியம் லெப்ரே. பி வந்து சிஃபிலிஸோட ஆர்கானிசம், ட்ரெப்பனிமா பேலிடம். ஜி வந்து கோனோரியா. இவங்க 3 பேத்துக்கும் வந்து இந்த பாஸ்டலுக்கு செட் ஆகாது. ஓகே, அடுத்து எல்ரிச் பற்றி நம்மளுக்கு என்ன தெரியும், வந்து ஒரு ரிச்சான ஆள், கொஞ்சம் பெரிய பெரிய விஷயங்கள் இவர் பண்ணுவார். ஸோ எல்ரிச் ஆர்கானிசம் இருக்குது. அதுக்கப்புறம் கீமோதெரப்பி கண்டுபிடிச்சாரு, ஆன்டி டாக்ஸின் கண்டுபிடிச்சாரு, அதுக்கு வந்து நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. ஓகேவா? ஸோ ரிச்சான ஆள் ஏன் அப்படின்னா நோபல் ப்ரைஸ் வாங்கினதுனால. ஸோ ஆசிட் ஃபாஸ்டைன், ஜீல் நீல்சன் ஸ்டெயின், மாடிஃபிகேஷன் ஆஃப் ஜீல் நீல்சன், எல்லா பெரிய ஒரு ஹையர் விஷயங்களெல்லாம் இவர் வந்து பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ அடுத்து ஜோசப் லிஸ்டர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, லிஸ்ட்ரின் மவுத் வாஷ் இருக்கா, ஸோ ஆன்டிசெப்டிக் சர்ஜரி, கார்போலிக் ஆசிட் வச்சு, அதெல்லாம் இவர் தான் கண்டுபிடிச்சாரு. அடுத்தது வந்து ஆண்டன் வான் லீவன்ஹூக் வந்து லைட் மைக்ரோஸ்கோப், யூனிலாக்குலார், குட்டி அனிமல் செல்ஸ், என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இருக்குது இந்த நோட்ஸ் ஃபுல்லாக. ஏர்ன்ட் ரஸ்கா வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சாரு. லீவன்ஹூக் எல் ஃபார் லைட் மைக்ரோஸ்கோப்பி, ஏர்ன்ட் ரஸ்கா இ ஃபார் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பாம். எட்வர்ட் ஜென்னர் தான் ஃபஸ்ட்டு வேக்சின் கண்டுபிடிச்சது. அது மட்டும் தான் ஸ்மால் பாக்ஸ் 1980 நம்ம ஸ்மால் பாக்ஸ் வந்து எராடிகேட் பண்ணிட்டோம். இந்த ஃபஸ்ட் வேக்சின் தான் எம்ஆர்பி கொஷின். கேரி முல்லர் வந்து பிசிஆர், 2 R இருந்தால் பிசிஆர். ஹெச்சி கிராம் ஸ்டெய்னிங். கிளீன்பர்க் எல் ஃபார்ம், செல்வால் டெஃபிஷியன்ட், செல்வால் இல்லாத ஃபார்ம், க்ளீனாக இருக்குது. ஓகேவா? செல்வால் இல்லைனா உள்ளே வந்து க்ளீனாக இருக்குது. ஸோ அந்த க்ளீனாக இருக்கிறத கண்டுபிடிச்சாரு கிளீன்பர்கர். அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் பெனிசிலின். பார்பாரா மெக்லிங்டன் டிரான்ஸ்போசான் ஜம்பிங் ஜீன்ஸ். ஓகேவா? அது ஓகே. அடுத்து வந்து கோவிட் டைமில் யார் வந்து நோபல் ப்ரைஸ் வாங்கினாங்க, ஹெச்சிவி அதோட மெக்கானிசம்லாம் கண்டுபிடிச்சவங்க மைக்கேல் ஹாக்டன், ஹார்வே சார்ல்ஸ். எம்ஹெச்சி கண்டுபிடிச்சிருக்காங்க. கிறிஸ்பர் வந்து இமானுவேல் சார்பென்டியர், ஜெனிஃபர் டவுட்ஸ்னா, இந்த 2 லேடிஸும் வந்து கிறிஸ்பர் Cas9 வந்து Cas9 கண்டுபிடிச்சாங்க. ஓகே, இதில் வந்து இப்போது அடுத்த கொஷின் என்னென்னா, எக்ஸிமா ஹெர்பெட்டிகம் இஸ் சீன் வித் எந்த வைரஸ் கேட்டிருக்காங்க, ஹெச்எஸ்வி. ஓகேவா? ஹெர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ். ஸோ ஹெர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ்லாம் நம்மளுக்கு என்னென்ன தெரியும், 1, 2 2 டைப் இருக்குது. டிரான்ஸ்மிஷன் வந்து 1 வந்து மேலே, 2 வந்து கீழே. அப்போ மேலே அப்மோக்கியோசா அதெல்லாம் ட்ரைஜெமினல் தான் மெயினாக, ட்ரைஜெமினல் கேங்லியா வந்து அஃபெக்ட் ஆகும். சில்ட்ரனுக்கு வரும். கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் ஓரோஃபேஷியல் லீஷன், ஸ்கின் லீஷன்ஸ், அபோவ் வெயிஸ்ட், என்செஃபலைட்டிஸ், மெனிஞ்சைட்டிஸ் எல்லாமே வரும். அதுவே HSV2 வந்து கீழே இருக்குன்னா சேக்ரல் கேங்லியாவுக்கு வரும். அடல்ட்டுக்கு வரும் ஜென்ரல் லீஷன்ஸ், பிலோ வெயிஸ்ட்,
ஃபர்மெண்டேஷன் நியோநாட்டல் ஹெர்பிஸ் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து வெஜினல் டெலிவரி அப்போ அம்மாலேருந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வரும். ஓகே, அடுத்து மோஸ்ட் காமன் சைட். ஓகேவா, ஸோ இது ரெண்டுமே இருந்தாலும் மோஸ்ட் காமன் சைட் வந்து வாய் தான், பக்கல் மியூக்கோசா. மோஸ்ட் காமன் பிரைமரி லீஷன் வந்து ஜிஞ்சிவோஸ்டோமடைட்டிஸ். ஓகேவா, ஜிஞ்சிவோஸ்டோமடைட்டிஸ் தான் மோஸ்ட் காமன் பிரைமரி லீஷன் ஆஃப் ஹெச்எஸ்வி. மோஸ்ட் காமன் ரெக்கரண்ட்டாக எது வருதுன்னா ஹெர்பிஸ் லேபியாலிஸ். ஓகேவா, லேபியாலிஸ் வந்து அந்த லிப்ஸில் இருக்கிறது திரும்ப வந்துட்டே இருக்கும், அவன் நிறைய பேத்துக்கு வரும். சீனஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து மேலே இருக்கிறது தான் அதிகமாக காசு பண்ணும், செகண்டும் காசு பண்ணலாம், ஆனால் 1 தான் அதிகமாக காசு பண்ணும். ஓகே, ஸோ 1 தான் இங்கே கிங். நம்ம வந்து HSV2 தான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், பட் ஸ்டில் HSV1 தான் கிங். என்செஃபலைட்டிஸ் மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் அக்யூட் ஸ்பொராடிக் வைரல் என்செஃபலைட்டிஸ். அக்யூட்டாக திடீர்னு ஒரு வைரல் என்செஃபலைட்டிஸ் வருதுன்னா அது HSV1 தான் இருக்கணும். டெம்போரல் லோப் தான் வந்து அஃபெக்ட் பண்ணும். HSVல எஸ் இருக்கா, எஸ்க்கு அப்புறம் டி, எஸ்ஸும் டீயும் பக்கத்தில் வரும். மெனிஞ்சைட்டிஸ் வந்து மொலரெட்ஸ் மெனிஞ்சைட்டிஸ் இருக்கும். recurrent lymphocytic meningitis அதாவது mollaret's meningitis most commonly seen with HSV2. ஓகே, ஸோ இப்போ பிரெயின்குள்ளேனா HSV1, என்செஃபலைட்டிஸ்னா 1, மெனிஞ்சைட்டிஸ் அப்படின்னா வந்து 2, மோலரெட்ஸ். ஓகேவா, தானே ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்டிக்கலாக வருது. ஓகே, வந்து 1, எம் வந்து 2. ஓகே, அடுத்தது வந்து இந்த ஹெர்பிஸ் கிளாடியோட்டரம். கிளாடியேட்டரம்னா வந்து ரெஸ்லர்ஸுக்கு வர்றது. கிளாடியேட்டர்ஸ்னால் இந்த மாதிரி இந்த இதுக்குள்ளே சண்டை போட்டுருப்பாங்க, நான் தானே கிளாடியேட்டர்ஸ். ஆமாம், அதை வந்து ரெஸ்லர்ஸ் ஹெர்பிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் அந்த எக்ஸிமா ஹெர்பெட்டிக்கம் வந்து HSVல தான் வருது. எல்திமா மல்டிஃபார்மேவும் HSVல தான் வருது. எக்ஸிமா, எரிதீமா இதெல்லாம் வந்து இதில் வரும். ஹெர்பெட்டிக் விட்லோ, சீனியன் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் நம்ம ஆளுங்களில் வந்து ஹெர்பெட்டிக் விட்லோ வரும். அந்த விட்லோ வந்து HSVனால தான் வருது. ஓகே, ஜெனிட்டல் அல்சர்ஸ் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க, பெயின்ஃபுல் அல்சர்ஸ், பெயின்லெஸ் அல்சர்ஸ்னு பிரிப்போம். ஆமாம், பெயின்ஃபுல் அல்சர்ஸில் வந்து நம்ம க்ரை பண்ணோம், டியூ க்ரை வரும், HSV2 வரும். பெயின்லெஸ் தான் சிஃபிலிஸ், லிம்போகிரானா வரும், கிளெப்ஷியல்லாம் வரும். ஓகேவா, ஓகே, அது ஓகே. ஓகே, சிஃபிலிஸ் வந்து ரெண்டுமே பெயின்லெஸ்ஸாக இருக்கும். லிம்போகிரானா லிம்போட்டு பெயின்ஃபுல்லாக இருக்கும். கிளெப்ஷியலால் எல்லாமே கிளெப்ஷியலா கண்டுபிடிச்சது வந்து டோனோவேனோசிஸ். ஆமாம், ஓகே. அடுத்தது வந்து இப்போ HSV நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஜாங்ஸ்மியர். எப்படி தூக்கத்தில் கடா சொல்லணும், ஜாங்ஸ்மியர். லிப்ஷல்ஸ் பாடிஸ் வந்து இருக்கும் இதில். ஓகேவா, லிப்ஸ்லேருந்து தான் மெயினாக சொல்லி லிப்ஷல்ஸ் பாடிஸ் இதில் வரும், இதில் வரும். டோரிஸ் பாடிஸ் இதில் வரும், எல்லோ ஃபீவரில் வரும். இந்த சைட்டோபேத்திக் எஃபெக்ட் ஷோஸ் 3M மல்டிநியூக்ளியேட்டட் மோல்டிங் மார்ஜினேஷன். ஆமாம், மல்டிநியூக்ளியேட்டட் மோல்டிங் மார்ஜினேஷன் இருக்கும் இதில். ட்ரக் ஆஃப் சாய்ஸ் வந்து ஏசைக்ளோவிர். ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சுன்னா ஃபோஸ்கார்னேட் கொடுக்கணும். ஓகேவா, HSVக்கு ட்ரக் ஆஃப் சாய்ஸ் வந்து ஏசைக்ளோவிர், ரெசிஸ்டன்ஸ் வந்தால் ஃபோஸ்கார்னேட் தரணும். ஓகே, ஓகே. இது வந்து என்னது, ஹெர்பீஸ் விரிடியெல்லாம் 1, HSV வந்து HSV1, HSV2. ஓகே, ஓகே. இது வந்து HHVன்னு வந்திருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து என்னது அப்படின்னா, எஸ்தியோமின் இஸ் சீன் இன் எதுலன்னு கேட்டிருக்காங்க. சாங்க்ராய்ட், சிஃபிலிஸ், LGV, கொனோரியா. எஸ்தியோமின் இஸ் சீன் இன் LGVயில் வந்து ஃபீமேல் ஜெனிட்டல்ஸோட எலிஃபேண்டியாசிஸ் தான் வந்து எஸ்தியோமின். ஓகே, எஸ்தெட்டிக்லாம் வந்து ஃபீமேலாக சொல்லிட்டுருப்பாங்க. ஓகே, ரைட். இப்போது கிளமேடியா ட்ரைக்கோமைட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். கிளமேடியா வந்து ஏடிபிக்கல் பாக்டீரியா. ஏடிபி வந்து ஹோஸ்ட்லேருந்து பிடுங்கிடும். ஓகே, பேசோஃபில்ஸ் பாக்டீரியல் இன்க்ளூஷன்ஸ் இருக்கும். cannot be cultured. சி வந்து cannot be cultured. நோ பெப்டிடோகிளைக்கன் செல் வால் எதுவுமே கிடக்காது, வித்தியாசமாக இருக்கும், ஏடிபிக்கலாக இருக்கும். 2 ஃபார்ம்ஸ் இருக்குது. எலிமெண்ட்ரி பாடி, என்டர் அண்ட் எக்ஸிட். ஓகே, DNA, RNA. ரெட்டிகுலேட் பாடி, ரெப்ளிகேஷனுக்கு யூஸ் ஆகும். அது வந்து RNA மோர் தென் DNA. ஓகே, ஓகே. கிளமேடியா ட்ரைக்கோமைட்டிஸில் நிறைய டைப்ஸ் இருக்கா, எல்லா இடத்துலையும் இருக்கும். அதில் வந்து கிளமேடியா ட்ரைக்கோமைட்டிஸ் ABC, இது ABC இது எல்லாமே இதில் என்ன காஸ் பண்ணுவோம், ட்ரைக்கோமா காஸ் பண்ணுவாங்க. மேலே இருக்கவங்க மேலே காஸ் பண்ணுவாங்க. அதே கிளமேடியா ட்ரைக்கோமைட்டிஸ் DEFG HIK. ஓகேவா, அவங்க எல்லாம் NGO, இன்க்ளூஷன் கன்ஜங்டிவைட்டிஸ், ஆப்தால்மியா, நியோனாட்டரம், ஃபிட்ஸ்-கர்டிஸ் சிண்ட்ரோம் இதெல்லாம் காஸ் பண்ணுவாங்க. நான் கோனோகோக்கல் யூரித்ரைட்டிஸ் காஸ் பண்ணுவாங்க. அவங்களும் கண்ணில் வந்து என்ன காஸ் பண்ணுவாங்க, இன்க்ளூஷன் கன்ஜங்டிவைட்டிஸ், ஆப்தால்மியா, நியோனாட்டரம் குழந்தைங்களுக்கு ஃபிட்ஸ்-கர்டிஸ் சிண்ட்ரோம் காஸ் பண்ணுவாங்க. இப்போ ட்ரைக்கோமைட்டிஸ் Lல பார்த்தீங்கன்னா Lனாலே வந்து LGV, L1, L2, L3. இதில் வந்து இது ஏசிம்டமேட்டிக்காக இருக்கும். பெயின்ஃபுல் பியூபோஸ் மட்டும் இருக்கும். ஓகேவா, லிம்ஃப் நோட் வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கும். அப்போது கிளமேடியா ட்ரைக்கோமைட்டிஸ், கன்ஜங்டிவைட்டிஸ், யூரித்ரைட்டிஸ், பாலிஆர்த்ரைட்டிஸ், கண்ணு, யூரின் போடுறது, பாலிஆர்த்ரைட்டிஸ் எல்லாமே வரும். டாக்ஸிசைக்ளின் தான் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ். CDEFG HIJK கொஞ்சம் தூரம் தான். ஓகே, எஸ்தியோமின் வரும். எஸ்தியோமின் வந்து ரெக்டல் அண்ட் வல்வார் ஸ்ட்ரிக்சர்ஸ்னால் எஸ்தியோமின் வரும். அதான் லிம்ஃப் போகாமல் அங்கேயே அடிச்சிக்குது. ஸோ ஃப்ரைஸ் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, ஸ்கின் டெஸ்ட் ஃபார் LGV. ஓகே, LGV வந்து ஃப்ரை பண்ணி பார்க்கணுமா, ஆமாம், நம்ம மண்டையை தான் அது ஃப்ரை பண்ணுது. காம்ப்ளிகேஷன் ஃபிட்ஸ்-கர்டிஸ் சிண்ட்ரோம் வந்து இதுலேயும் வரும். குரூவ் சைன் இதுதான் அந்த பியூபோஸ்குள்ளே இருக்க குரூவ் சைன். ஓகே, அடுத்தது கிளமேடியா நிமோனியா வாஸ் பண்ண சிங்கிள் டெயின் ட்வார் ஸ்ட்ரெயின்.
வார் ஓகே டி வார் ஓகே கிளமேடியா நிமோனியா டீக்கு சண்டை போட்டால் நிமோனியா வந்துடும். கிளமேடியா சிட்டக்கி வந்து அந்த இதில் வர்றது பீஜன் இதில் வர்றது நிறைய சீரோடைப்ஸ் இருக்குது. ஹால்பெர்ஸ்டாடர் ப்ரவாசிக்கி பாடிஸ் ஹெச்பி பாடிஸ் வந்து ட்ரக்கோமாவில் இருக்கும். லெவின்தால் கோலே லில்லி பாடிஸ் வந்து சிட்டக்கியில் இருக்கும். ஓகே எல்சிஎல் லில்லி சம்மந்தமாக இருக்கிறதெல்லாம் வந்து சிட் ஓகேவா. லில்லி கொடுத்தா உட்காந்துருவாங்க. சிட்டக்கியில் இருக்கும். ஹெச்பி வந்து ட்ரக்கோமாவில் இருக்கும். ஓகே இப்போ குறுக்க வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அடுத்த கொஷின் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரப் டைஃபஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா ஸ்க்ரப் டைஃபஸ் வந்து ரொம்ப இப்போ தமிழ்நாட்டில் ப்ரிவலண்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பாருங்கள். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிக்கட்சியல் டிசீஸாக ஆர்த்ரோபோன் டிசீசஸ் ரேஷ் வந்து கண்டிப்பாக இருக்கும் இது எல்லாத்துலேயுமே. இதில் வந்து எந்தெந்த ஆர்த்ரோபோன்ஸ் இன்வால்வ் ஆகுதுன்னு பார்க்கலாம். எபிடமிக் டைஃபஸ் வந்து லவ்ஸ். ஓகே ரிக்கட்சியா ப்ரவாசிக்கி. எண்டமிக் டைஃபஸ் வந்து ரிக்கட்சியா டைஃபி. எண்டமிக் வந்து டைஃபி ஃப்ளீலேருந்து வரும். ராக்கி மவுண்டன் ஸ்பாட்டட் ஃபீவர் வந்து ஆர்ஆர்லேயே வரும். டிக்லேருந்து வருது. இந்தியன் டிக் டைஃபஸ் பேர்லேயே டிக் இருக்குது. ஸோ டிக் வரணும். ஆஃப்ரிக்கன் டிக் டைஃபஸ்க்கும் டிக் வரணும். இந்தியன் வந்து கொனோரி. ஆஃப்ரிக்கன் டிஃப் வந்து ஆஃப்ரிக்கே. ஓகேவா. இந்தியன் வந்து கொனோரி. ஓகே ரிக்கட்சியல் பாக்ஸ் வந்து அகாரி. ரிக்கட்சியல் பாக்ஸ் வந்து அகாரி. ஓகேவா. இந்த ரிக்கட்சியல் பாக்ஸும் ஸ்க்ரப் டைஃபஸும் வந்து மைட் மூலியமாக. டிக்கை விட மைட் வந்து குட்டியாக இருக்கும் ஆக்சுவலி. ஓகேவா. ஸ்க்ரப் டைஃபஸ் தான் நம்மளுக்கு தெரியும். ஓரேன்ஷியா சுஷுகமுஷி அது மைட்னால வருது. இது எல்லாத்துலேயுமே ட்ரங்க்கில் தான் ரேஷ் ஆரம்பிக்கும். அப்புறம் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்க்கு போகும். எக்ஸப்ட் ராக்கி மவுண்டன் ஸ்பாட்டட் ஃபீவர். ராக்கி மவுண்டன் ஸ்பாட்டட் ஃபீவர் வந்து ராக் நீங்கள் கை வச்சு தானே கிளைம் பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரீமிட்டிஸில் வந்துட்டு அதுக்கப்புறம் ட்ரங்க்குக்கு போகும். அதுக்கப்புறம் டைஃபஸ் குரூப். இப்போ வந்து டைஃபஸில் பார்த்தீங்கன்னா எண்டமிக் டைஃபஸ் எபிடமிக் டைஃபஸ். எபிடமிக்ன்றது மேலே இருக்கிறது. மேலே என்ன இருக்கும் நம்ம உடம்புல லைஸ் இருக்கும். ஸோ லைஸ் வழியாக அது பரவும். எபிடமிக் வந்து ப்ரொவாசக்கி ரைட். ப்ரொவாசக்கி லைஸ் வழியாக வருது. எப்படின்னா பிரில்சின்சர் டிசீஸ் ஆர் ரெக்ரூடசன் டைஃபஸ் ஆர் ரியாக்டிவேஷன் டைஃபஸ் எல்லா பேருமே சொல்லுவாங்க. லெஸ் சிவியர் நோ வெக்டார் அசோசியேட்டட் வித் எபிடமிக் டைஃபஸ். எபிடமிக் டைஃபஸ் கூட வரும் இந்த இதெல்லாமா. நீல் மூசர் ரியாக்ஷன் டியூனிகா ரியாக்ஷன் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் இருக்குது. அது வந்து ப்ரொவாசக்கில் நெகட்டிவாக இருக்கும். ஆனால் ரிக்கட்சியா டைஃபியில் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ எண்டமிக் எபிடமிக் பிரிச்சு பார்க்கறதுக்கு நீல் மூசர் ரியாக்ஷன் யூஸ் பண்ணலாம். டியூனிகா ரியாக்ஷன் யூஸ் பண்ணலாம். இன்ட்ராபெரிட்டோனல் இனாகுலேஷன் ஆஃப் கினிபிக் வித் பிளட் ஃப்ரம் த அஃபெக்டட் கேஸ். எல்லாத்துக்கும் கினிபிக் தான். அப்புறம் ஸ்க்ராட்டல் இன்ஃப்ளமேஷன் வந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ் ரியாக்ஷன். இன்ட்ராபெரிட்டோனலாக கொடுத்தது ஸ்க்ராட்டல் ஏரியாவில் எப்படி இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ரிக்கட்சியா டைஃபி எண்டமிக் டைஃபஸாக இருக்கும். ஓகேவா. ஓகே இல்லைனா அது வந்து எபிடமிக் டைஃபஸ். ஓகேவா. ஸ்க்ரப் டைஃபஸ் தான் இம்பார்ட்டன்ட். இது சிகர் போன் டிசீஸு. ஜூனோட்டிக் டெட்ராடில் ஸ்க்ரப் டைஃபஸ் வருது. டிரான்ஸ்போர்ட்டட் பை ட்ராம்பிகுலேட் மைட்ஸ். ஓகே 4 பேர் இருக்காங்களோ. சிகாரு அதான் ட்ராம்பிகுலேட் மைட் அதுக்கு பேர். ரேட்டு ஸ்குரில் இந்த மாதிரி என்ற பையன். ஐயோ பாட்டு மறந்து போச்சு. யாருக்காவது பாட்டு தெரிஞ்சால் சொல்லுங்கள். என்ற பையன். ஐயோ என்ற பையன் மட்டும் தான் எனக்கு தெரியும். சரி ரேட்ஸு வரி போட்டு விட்டு ஸ்குரில்ஸு சிகார் லார்வே வந்து ஹியூமன்ஸ் இன்ஃபெக்ட் பண்ணுது. ப்ரெசன்ட் இன் வெஜிடேஷன் ஆர் ஸ்க்ரப்ஸ். அதாவது ஒரு குட்டியாக இருக்கிற மைட்ஸ் தான் வந்து மெயினாக வந்து நம்மளை இது பண்ணும். ஓகே எஸ்ஆர் மாய்ஸ்ட் ஏரியாஸ் ஆஃப் த பாடியில் எஸ்ஆர் இருக்கும். அது எங்கே ஆக்சிலா கிராயின். ஓகேவா. லேப் டயக்னோசிஸ் மொத்தமாக ரிக்கட்சியல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு எப்படி பண்ணுவீங்க. கிராம் ஸ்டெயினிங்லாம் பண்ண முடியாது. ஸ்பெஷல் ஸ்டெயினிங் தான் போடணும். ஜிம்சா ஸ்டெயின், கேஸ்ட்ரோனிடா ஸ்டெயின், மேக்ஷியாவில்லோ ஸ்டெயின். ஜெம்சா கேஸ்டோனிடா மேக்ஷியாவில்லோ. ஓகே கல்ச்சர் வந்து யோக் சாக் ஆஃப் எம்ப்ரியோனேட்டட் ஹென்ஸ் எக். யோக் சாக்கில் போட்டு வச்சிடணும். செல் லைன்ஸ் என்னென்ன வீரோ ஹெல்லைன் ஹெலா ஹெப்2 டெட்ராய்ட் இது எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம். இந்த ஹெப்2ல தானே நம்ம வந்து அக்ரிகேட்டட் ஈகோலையில் வந்து பிரிக் மாதிரி இதுன்னு பார்த்தோம். ஆமாம் அது ஒரு பி வைக்கும். வீல் ஃபெலிக்ஸ் ரியாக்ஷன் ஹெட்ரோஃபைல் அக்ரிகேஷன் டெஸ்ட் டு செக் த ஹியூமன். வீல் ஃபெலிக்ஸ் ரியாக்ஷன் பண்ணுவோம். ஆன்டிஜென் ஆஃப் என்ன கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகே ஆன்டிஜென் ஆஃப் ப்ரோட்டியஸா ஆக்சிசைக்ளின் டெட்ராசைக்ளினா எங்கே இருந்தால் நான் எங்கே வந்திருக்கேன். ரிக்கட்சியா இதோட முடிஞ்சு போச்சா. ஸோ வந்து ரிக்கட்சியா ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து டாக்ஸிசைக்ளின். ஸோ இது கேட்க வாய்ப்பு இருக்குது. இதில் இந்த யார் எதை காஸ் பண்ணுறாங்க இந்த டேபிள் தான் இது எல்லாத்துக்குமே முக்கியம். எபிடமிக் டைஃபஸ் லவ்ஸு, ரிக்கட்சியா ப்ரொவாசக்கி. எண்டமிக் டைஃபஸ் வந்து ரிக்கட்சியா டைஃபி வந்து இது இன்னொன்று என்னது ஃப்ளீ. டைஃபி ஃப்ளீ. ராக்கி மவுண்டன் ஸ்பாட்டட் ஃபீவர் வந்து ஆர்ஆர் வரும். டிக்கில் வரும். இந்தியன் டிக் டைஃபஸ் டிக்கில் வரும். இந்தியன் வந்து கொனோரி. ஆஃப்ரிக்கன் வந்து ஆஃப்ரிக்கே. எல்லாமே டிக் தான். ரிக்கட்சியல் பாக்ஸ் வந்து அக்காரி. ரிக்கட்சியல் பாக்ஸும் ஸ்க்ரப் டைஃபஸும் மைட்னால வருது. ஸ்க்ரப் டைஃபஸ்க்கு வந்து ஓரேன்ஷியா சுஷுகமுஷி.
சரி, இது வந்து ஃப்ளீ வந்து என்னது எண்டமிக் டைஃபஸ்க்கு வந்துச்சா, பிபானிக் பிளேக்கும் அது வரும். அடுத்தது வந்து இது இந்த மாதிரி ஒரு வட்டம் இருந்தாலும் இது வந்து ஹார்ட் டிக்கு, சாஃப்ட் டிக்கு, ஹார்ட் டிக்கு, எண்டமிக் ரிக்கெட்சியல் ஃபீவர், கியூ ஃபீவருக்கும் சாஃப்ட் டிக் தான். ஓகேவா, கியூ ஃபீவருக்கும் வந்து சாஃப்ட் டிக் இன்ஹலேஷனல் ரூட்டில் எதுவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹெட்டு வந்து ஹார்ட் டிக்கு, ஹெட் இருந்துச்சுன்னா ஹார்ட் டிக், லைம் டிசீஸ்க்கு வரும், ராக்கெட் மம்பன், ஸ்பாட்டட் ஃபீவர், ஐடிடிஹெச், அனாப்ளாஸ்மா, எல்ரிச்சியா, பெபிசியோசிஸ், இது எல்லாத்துக்குமே வரும். இதில் தான் வந்து அந்த கேம் வரும். கேமில் வந்து எல்ரிச்சியாவுக்கு மோனோசைட்ஸு, அனாப்ளாஸ்மாவுக்கு கெமட்டோசைட்ஸ், கிரான்லோசைட்ஸ். ஓகே, கிரான்லோசைட்ஸ் வரும். இதுதான் மைட். ஒன்றுமே இல்லாமல் ஒரு மாதிரி சாஃப்டாக இருந்துச்சுன்னா இதுதான் மைட்டு. ஸ்க்ரப் டைஃபஸ் ரிக்கெட்சியல் பாக்ஸ்க்கும் அதான் வருது. சைக்ளாப்ஸ் வந்து டைஃபிலோபோத்ரியம் லேட்டம்க்கு, லவ்ஸ் வந்து எபிடமிக் டைஃபஸ். பார்க்க வேறாக இருக்கே, எபிடமிக் டைஃபஸ் ரிக்கெட்சியல் ஃபீவர். ரிக்கெட்சியல் ஃபீவர் தான் வந்து எபிடமிக் டைஃபஸ். ரைட், அது முடிஞ்சிருச்சா? அப்புறம் இந்த கொசுக்கள். கொசுக்கள் இஸ் ஓகே. இது வந்து எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. என்னென்னா ப்ரோட்டியஸும் டைஃபஸும் இந்த ரிக்கட்சியா இதுவும் வந்து ஒரு கிராஸ் ரியாக்டிவிட்டி இருக்குது இவங்க 2 பேத்துக்கும். ஓகேவா, ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரோட்டியஸோட ஆன்டிஜென்ஸை எடுத்து நம்ம வந்து இதோட டைப்பை கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஒன்றுமே AUX19, AUX19, AUX2, AUXK, 2K19. 2K19. இப்போ இந்த வருஷம் 2K19 எந்த பேட்சில் இருப்பாங்க தெரியல. 2K19. ஓகேவா, எபிடமிக் டைஃபஸ்ஸு, எண்டமிக் டைஃபஸ், இவங்க 2 பேருமே வந்து ஃபஸ்ட்டு 2க்கு பாசிட்டிவாக இருப்பாங்க. ஓகேவா, ஓகே. அதுதான் அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுவோம். என்ன டெஸ்ட்டு? நீல் மூசர் ஆர் டியூனிகா ரியாக்ஷன் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிப்பாங்க. அடுத்து பிரில்சின்சர்னால் ஒன்றுமே இல்லை. பிரில்சின்சர் வந்து வெக்டார் இல்லாமல் ஒரு மைல்டு ஃபார்ம் ஆஃப் டைப்பஸ், ரெக்ரூட்டசன் டைப்பஸ், ரிலாப்சிங் டைப்பஸ், அதெல்லாம் தான். இது வந்து எபிடமிக்கு சிமிலராக இருக்கும். ஸோ வெக்டாரில் எதுவுமே மைல்டாக தானே இருக்குது. ஸோ எந்த ஆன்டிபாடியுமே அது ரியாக்ட் ஆகாது. அது பிரில்சின்சர். ஓகே, இப்போ ஸ்பாட்டட் ஃபீவர்னால் வந்து அதுவும் ஃபஸ்ட்டு 2 கூட ரியாக்ட் ஆகும். ஸ்பாட்டட் வந்து 2த்துலேயுமே ஈக்குவலாக. ஓகேவா, AUX19 ஈக்குவல், AUX2 ஈக்குவல். ஓகேவா, ஓகே. ஸ்பாட் பண்ணுறவங்க எப்போவுமே எல்லோரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். ஸ்பாட்டட் ஃபீவர் வந்து இந்த மாதிரி பண்ணணும். அதே நம்ம ஸ்க்ரப் டைஃபஸ், இதுதான் முக்கியம். ஸ்க்ரப் டைஃபஸ்க்கு ஒன்றுமே இல்லை. ஸ்க்ரப் டைஃபஸ் சவுண்ட் வருது, அது இந்த கேட் சவுண்டு, அது மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும். AUXK மட்டும் தான் பாசிட்டிவாக இருக்கும். ஓகேவா, அதுதான் இப்போ கிங்கு. ஸோ AUXK மட்டும் பாசிட்டிவாக இருக்கும் ஸ்க்ரப்பில். ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, மைக்கோபிளாஸ்மா பற்றி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. இதோட இந்த இது முடிச்சிடும். ஃப்ரைடே காலனிஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஃப்ரைடே காலனிஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை மைக்கோபிளாஸ்மா. ஓகே, ஸோ மைக்கோபிளாஸ்மா ஈட்டான்ஸ் ஏஜென்ட். மைக்கோபிளாஸ்மா ஏன் ஈட்டான்ஸ் ஏஜென்ட்னு சொல்கிறோம்? ஏன்னா அது ஃப்ரைடே காலனிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அதை நம்ம சாப்பிட முடியும். ஓகேவா, ஸோ மைக்கோபிளாஸ்மா வால்கிங் நிமோனியா, ஏடிபிக்கல் கேப் shows cold agglutination test due to cell wall deficiency, cell membrane has steroid, pleuropneumonia like organism, PPLO agarல வந்து ஃப்ரைடே காலனிஸ். ஓகேவா, எதில் காமிக்குது? PPLO agarல டைனி காலனிஸ் இருக்கும். டையின் ஃபினாமினன் ஷோன் பை ப்ரோட்டியஸ். ஓகே, டையின் ஸ்டெயின் யூஸ் பண்ணுவோம். டையின்ஸ் ஃபினாமினன் கேட்டால் அது வந்து ப்ரோட்டியஸ், P ஃபார் ப்ரோட்டியஸ். டையின் ஸ்டெயின் வந்து யாருக்கு யூஸ் பண்ணுவோம்? மைக்கோபிளாஸ்மா. ட்ரீட்மெண்ட் வந்து மேக்ரோலைட்ஸ், M ஃபார் மேக்ரோலைட்ஸ். ஓகேவா, வந்து பார்த்துக்கோங்க. மைக்கோபிளாஸ்மா ஈட்டான்ஸ் ஏஜென்ட் இது வந்து வாக்கிங் நிமோனியா. இந்த கம்யூனிட்டி அக்வயர்ட் நிமோனியாவில் ஏடிபிக்கல் ஆர்கனிசம்ஸ் வந்து மைக்கோபிளாஸ்மா, கிளமேடியா, லீஜனெல்லா. இதெல்லாம் டெஃபிஷியண்ட்டாக இருக்கனால கோல்டுலேயே வந்து அக்ளூட்டினேட் ஆகிடும். ஓகே, கோல்டு வந்து நீங்கள் ஸ்வெட்டர் போடலன்னா கோல்டு உங்களை தாக்கிடும். அந்த மாதிரி தான் கோல்டு அக்ளூட்டினேஷன் டெஸ்ட் வந்து இந்த செல்வார் டெஃபிஷியன்சினால தான். அடுத்து ஃப்ரைடேக் பள்ளியத்து பார்த்தாச்சு. டையின் ஃபினாமினன் பார்த்தாச்சு. மேக்ரோலைட்ஸ்லேயும் மை இருக்கும் இல்லையா, எரித்ரோமைசின், அதெல்லாம் மைக்கோபிளாஸ்மாவுக்கு மைசின். அவ்வளோதான், முடிஞ்சு.